ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு கோட் மெயில். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல் சீரிஸில் ஜாயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து குரூப்பிங்னா என்ன அண்ட் தென் வந்து ஹேவிங்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜாயின்ஸ் பற்றி பார்ப்போம். சரியா? ஓகே, ஜாயின்னா என்ன, அந்த நேம்லேருந்தே நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் வந்து ஜாயின்னு சொல்லுவோம், ஆர் சேர்க்கறது. ஸோ எஸ்கியூஎல்ல வந்துட்டு அவங்க ஜாயின் சொல்லி எதை மீன் பண்ணுறாங்கன்னா, 2 டேபிள்ல வந்து கனெக்ட் பண்றது தான் வந்து ஜாயின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏன் வந்து 2 டேபிள்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்லி குடுத்துடுறேன். அண்ட் தென் வந்து நம்ம ஜாயின் பத்தி பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட வந்து கஸ்டமர்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இங்க கஸ்டமர் ஐடி, நெக்ஸ்ட் வந்துட்டு நேம், கஸ்டமரோட நேம். இப்போ வந்துட்டு இதுல 2 கஸ்டமர் இருக்காங்க. கஸ்டமர் ஐடி 1, 2. இது கஸ்டமர் ஏன்னு வச்சுக்கோங்க. இது கஸ்டமர் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் டேபிள். ஓகே. இப்போ இந்த டேபிள் வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மோட டேட்டாபேஸ்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அமேசான் இல்ல ஃபிளிப்கார்ட் அந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அவங்களோட டேட்டாபேஸ்ல வந்துட்டு இந்த கஸ்டமர்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல வந்துட்டு யார் யார் ரெஜிஸ்டர் பண்றாங்க, யார் லாகின் பண்றாங்களோ அவங்களோட டீடைல்லாம் வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றாரு. ஒரு அமேசான்ல வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட் வந்து பிளேஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் பிளேஸ் பண்றாரு. இப்போ நீங்க தான் வந்து அந்த கஸ்டமர்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அமேசான்ல வந்து நீங்க ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், எனக்கு நீங்க எந்தெந்த ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்தந்த ப்ராடக்ட்டோட டீடைல்லாம் வந்துட்டு பேக் எண்டுக்கு போகும். அந்த பேக் எண்ட்ல என்ன பண்ணும், இந்த கஸ்டமர் வந்துட்டு ஒரு சர்டைன் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும். அப்பதான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு இப்ப நீங்களோ இல்ல வந்து அமேசான் சைடோ இல்ல எந்த சைடா இருந்தாலும் சரி, இப்ப 2 பேரும் வந்துட்டு நீங்க என்ன ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க, திரும்ப அதே ஆர்டரை வந்து கிளிக் பண்ணி அதோட டீடைல் பாப்பீங்கல்ல. சோ அந்த ஆர்டர் டீடைல பார்க்கும்போது நீங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருந்தா தான் திரும்ப உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு காட்ட முடியும் அதைய. சோ நீங்க ஆர்டர் பண்ண டீடைலும் வந்து அவங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இதே டேபிள்லயே வந்துட்டு ஆர்டர் ஐடி, அடுத்தது அமௌண்ட். ஆர்டர் ஐடி வந்து ஒரு 10, இங்க வந்து 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மட்டும் ஆர்டர் பண்றாரு. இங்க வந்துட்டு எனக்கு இல்ல எதுவுமே. இப்ப கஸ்டமர் ஏ வந்து ஆர்டர் பண்றாரு. அதோட அமௌண்ட் வந்து சும்மா ஒரு 2000ன்னு வச்சுக்கிறேன். இப்போ கஸ்டமர் ஏ வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு 10 ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாரு. 10 ப்ராடக்ட்டோட மொத்த விலை வந்து ரூ. 2000. அந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ண அந்த ஆர்டரோட ஐடி வந்து 10. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். இப்போ ஒருவேளை வந்து ஒரு நாள் கழிச்சு, இல்ல 2 நாள் கழிச்சு வேற ஒரு ஆர்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இதே ஆர்டர்ல போய், அதாவது இதே ஆர்டர் ஐடி, இதே அமௌண்ட்ல போயிட்டு அந்த ஆர்டர் டீடைலையும் வந்துட்டு அப்டேட் பண்ண முடியுமா? அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணா எனக்கு பழைய ஆர்டர், அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண ஆர்டரோட டீடைல் வந்து எனக்கு இல்லாம போயிடும். சோ அப்படி பண்ணா வந்துட்டு எனக்கு டேட்டா லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? இந்த டேபிள்லயே வந்து இன்னொரு ரோ ஆட் பண்ணி இதே கஸ்டமர் ஐடி வந்து 1, அதே மாதிரி கஸ்டமர் நேம் வந்து ஏ, ஆர்டர் ஐடி வந்து இப்ப 11. இது வந்து ஒரு ரூ. 1000 பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சோ இப்படி மெயின்டெயின் பண்ணா நம்ம வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த எல்லா ஆர்டரோட டீடைல் என்ன எல்லாத்தையும் வந்து இதுல பார்க்க முடியும். ஓகே. நம்ம ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணி வச்சாச்சு, இதெல்லாம் ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து இது என்ன டேபிள் ஃபர்ஸ்ட்? கஸ்டமரோட டேபிள். கஸ்டமர் டேபிள்ல என்ன? கஸ்டமரோட டீடைல் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேபிள். இந்த இடத்துல வந்து அன்னெசரியா வந்து நம்ம ஏன் ஆர்டரோட டீடைல் இங்க ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? சோ அப்படி ஆட் பண்றதுனால எனக்கு என்ன ஆகுது? ஒரே கஸ்டமர் வந்து மல்டிபிள் ஆர்டர்ஸ் பண்ணும்போது எனக்கு மல்டிபிள் ரோ வந்து நமக்கு ஆட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதே மாரி கஸ்டமரோட டீடைலும் வந்து டூப்ளிகேட் ஆகுது பாருங்களேன். இந்த இடத்துல வந்து அதே கஸ்டமர் தான், அதே கஸ்டமர் நேம் தான், அதே கஸ்டமர் ஐடி தான். எனக்கு ஏன் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டருக்கும் அதே டீடைல்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணணும்? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு 2 காலம் இருக்கு கஸ்டமர் பத்தி. சோ வந்து எனக்கு ஈஸியா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டோம். இல்ல ஒருவேளை எனக்கு கஸ்டமர் பத்தின டீடைல், கஸ்டமரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஒரு ஒரு 20, 30 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே டேபிள்ல வந்து 20, 30 காலம் இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்டர் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி புதுசா ரோ ஆட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன ஆகும்? அந்த 20 காலத்தோட டீடைலும் டூப்ளிகேட் ஆயிட்டே இருக்கும்ல. சோ அது எனக்கு அன்னெசரியா வந்துட்டு ஸ்டோரேஜ் தான் வந்து அதிகப்படுத்துது. அதே மாரி எனக்கு அந்த டீடைல் தேவையும் இல்ல. ஏன்னா எனக்கு கஸ்டமரோட டீடைல் வந்து ஒரு வாட்டி இருந்தா போதும். அவங்க எத்தனை ஆர்டர் பண்றாங்களோ அத்தனை ஆர்டரோட டீடைல் மட்டும் தான் எனக்கு தனித்தனியா வேணும். பட் கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு இடத்துல இருந்தா மட்டும் போதும். சோ இந்த ப்ராசஸ வந்து சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஆர்டர் பத்தின டீடைல வந்து பிரிச்சு தனியா வந்து வேற டேபிள்ல வச்சுக்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு இத வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் இருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஓகே. இப்ப இந்த இடத்துல இத வந்து மொத்தமா ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. சோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஆர்டர்ன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு டேபிள் இருக்கு. இது வந்து ஆர்டர்ஸ் டேபிள். ஓகேவா? இங்க வந்து ஆர்டர் ஐடி, அடுத்து அமௌண்ட். ஓகே. இங்க வந்து ஆர்டர் ஐடி வந்து 1, அடுத்து 2, அமௌண்ட் வந்து ஒரு 1000, அடுத்து 2000. சோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் நானு?
வெறும் ஆர்டரோட டீடைல் மட்டும் மெயின்டெயின் பண்றேன். பட் இந்த இடத்துல எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஆர்டர் டேபிள்ல வந்து அந்த ஆர்டரோட டீடைல் வந்து ஆட் ஆயிடும். ஓகே. பட் இந்த ஆர்டர் வந்து இந்த கஸ்டமர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும்? அப்ப எனக்கு என்ன தேவை? இந்த 2 டேபிளையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி ஆர் காமன் காலம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடத்துல வந்து நானு கஸ்டமர் ஐடி மட்டும் ஆட் எடுத்துக்கிறேன் நான். சரியா? அதாவது ஆர்டர்ஸ் டேபிள்ல நான் மொத்தமா வந்து கஸ்டமரோட டீடைல ஸ்டோர் பண்ணாம ஜஸ்ட் அந்த கஸ்டமரோட ஐடி மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்றேன். சோ இப்படி பண்றதுனால எனக்கு என்ன ஆகுது? ஒவ்வொரு வாட்டி வந்து நான் கஸ்டமரோட டீடைல டூப்ளிகேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து எனக்கு கஸ்டமர் ஐடி மட்டும் இருந்தா போதும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கஸ்டமர் ஐடி 1 வந்து இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ரோ வந்து இந்த ஆர்டர் டேபிள் ஆட் பண்ணிட்டு, இது எந்த கஸ்டமர் இந்த ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியும் வந்து இங்க ஆட் பண்ணிடுறேன். சோ எனக்கு அப்ப என்ன ஆகும்? ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஆர்டர்ஸ் டேபிள்ல பார்க்கும்போது, ஓகே, இப்ப எனக்கு கஸ்டமர் ஐடி 1ல இருக்கிறவர் வந்து ₹1000 ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்டர் ஐடி வந்து 1ன்னு சொல்லி தெரியுது. சோ நமக்கு தேவையான விஷயத்தை வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகே. இப்போ எனக்கு இந்த ஆர்டர் ஐடி 1 பண்ண கஸ்டமரோட நேம் தேவை. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த கஸ்டமர் ஐடி எடுத்து, இந்த கஸ்டமர் ஐடி இந்த கஸ்டமர் டேபிள்ல எங்க இருக்கோ அதுக்கு நேரா நேம் எடுத்தா கரெக்ட்டா இருக்குமா? அதாவது இப்ப கஸ்டமர் ஐடி 1 இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணவரு. சோ இங்க வந்து கஸ்டமர் ஐடி 1 வந்து இதுதான். சோ இந்த 1வது ஐடிக்கு ஓனர் யாரு? ஏ. இந்த ஏன்னு நேம் உள்ளவர் தான் வந்து கஸ்டமர். சோ இந்த கஸ்டமர் ஏ தான் வந்து இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியுதா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நானு இந்த ஆர்டர்ஸ் டேபிளையும் கஸ்டமர் டேபிளையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி தான் வந்து நான் எனக்கு தேவையான டீடைல் எடுத்திருப்பேன். சோ இப்படி கனெக்ட் பண்ண யூஸ் ஆகுறதா வந்து ஜாயின்ஸ். அதாவது இப்ப எனக்கு இந்த ஆர்டரோட கஸ்டமர் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியணும். அப்ப என்ன பண்றேன் நானு? இந்த கஸ்டமர் ஐடி எடுத்து இந்த டேபிள்ல ஜாயின் பண்றேன். அதாவது மொத்தத்துல வந்து கஸ்டமர் டேபிளையும் ஆர்டர் டேபிளையும் ஜாயின் பண்றேன். அதை எதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்றேன்? இந்த கஸ்டமர் ஐடி யூஸ் பண்ணி. இந்த இடத்துல வந்து எனக்கு கஸ்டமர் ஐடி வந்து காமனா இருக்கு 2 டேபிளுக்கும். சோ நான் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்றேன். எனக்கு ஒவ்வொரு டேபிளுக்கும் அது வேற வேற மாதிரி இருக்கும். பட் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஏதோ ஒரு காலம் காமனா இருக்கணும். அப்ப நான் தான் ஜாயின் பண்ண முடியும். எனக்கு காமனா காலம் இல்லனாலும் ஜாயின் பண்ண முடியும். அது வந்து அது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஜாயின். அது நான் உங்களுக்கு லேட்டரா சொல்லி தரேன். பட் இப்போதைக்கு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, 2 டேபிள வந்து நான் சேர்த்து ஏதாவது கன்சாலிடேட்டடா வந்து எனக்கு டீடைல் எடுக்கணும்னு சொல்லி தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த 2 டேபிளுக்கு வந்து காமனா ஏதாவது ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை யூஸ் பண்ணி நான் 2 டேபிள ஜாயின் பண்ணி எனக்கு தேவையான டீடைல் எடுத்துக்கலாம். சரியா? சோ இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நம்ம ஏன் வந்து 2 டேபிள ஜாயின் பண்ணணும்? ஜாயின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜாயின்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொரு ஜாயினா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஜாயின்ஸோட பேசிக் கான்செப்ட் இவ்வளவுதான். சரியா? இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுல வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாயின் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? சோ ஜாயின்ஸ்ல வந்து மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. சோ இதுதான் வந்து மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 6 டைப் ஆஃப் ஜாயின்ஸ். அதாவது இன்னர், லெஃப்ட், ரைட், ஃபுல், கிராஸ், செல்ஃப். இந்த 6 தான் வந்து மெயினா யூஸ் பண்ணுவோம். நான் ஒவ்வொன்னும் எப்படி யூஸ் ஆகுது, நம்ம எந்த மாதிரி கேஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லி தரேன். சோ அத வச்சு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இன்னர். இன்னர் ஜாயின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப பார்த்தோம்ல கஸ்டமர் டேபிளும் ஆர்டர் டேபிளும். அந்த 2 டேபிள்லயும் வந்துட்டு கஸ்டமரோட டீடைலும் ஆர்டரோட டீடைலும் இருந்துச்சு. அதாவது இப்ப இங்க பாருங்களேன். இப்ப இதுதான் வந்து கஸ்டமர் டேபிள். இது வந்து ஆர்டர் டேபிள். இப்ப இதுல வந்து ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10ன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் டேபிள்ல 2 ரோ தான் இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு 10 கஸ்டமர் இருக்காங்கன்னா கண்டிப்பா 10 பேரும் வந்து கண்டிப்பா 10 ஆர்டர் பண்ணிருக்குன்னு சொல்லி அவசியம் இல்ல. அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்பதான் ஆர்டர் பண்ண முடியும். இப்போ எனக்கு இதுல வந்து 2 ரோ தான் இருக்கு. அதுல வந்து கஸ்டமர் 1ம் கஸ்டமர் 2 இவங்க மட்டும் தான் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 8 கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணல. சரியா? இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு சினாரியோ இருக்கு. எனக்கு எந்தெந்த கஸ்டமர்ல ஆர்டர் பண்ணிருக்காங்களோ, ஆர்டர் பண்ண கஸ்டமரோட நேம், அதே மாதிரி அவங்க எவ்வளவுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரியணும். சரியா? அந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணலாம். இன்னர் ஜாயின்னா ஒண்ணும் இல்ல. வெரி சிம்பிள். 2 டேபிள்லயும் வந்து காமனான காலம் இருக்கும்ல. அந்த காமனான காலத்துல எனக்கு வேல்யூ மேட்ச் ஆனா மட்டும்தான் அதோட அவுட்புட் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க வந்து கஸ்டமர் ஐடி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் கஸ்டமர் ஐடி. சரியா? இத சிஐடின்னு போட்டுக்கிறேன். இப்ப இங்க வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. ஏன்னா வந்து 10 கஸ்டமர் இருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து ஆர்டர் பண்ணது வந்து வெறும் 2 கஸ்டமர் தான். சோ எனக்கு வெறும் 1, 2 மட்டும் தான் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த கஸ்டமர் ஐடி காலம் வந்து 2 பக்கம் காமன் தான். நீங்க 2ஐயும் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணா எனக்கு ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே. பட் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? இங்க வந்து வெறும் கஸ்டமர் ஐடி 1, 2 மட்டும் தான் இருக்கு. இங்க 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. இப்ப நீங்க இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது இந்த 2 காலத்துலயும் வந்து எந்தெந்த வேல்யூஸ்லாம் மேட்ச் ஆகுதோ அந்தந்த ரோ மட்டும் தான் வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த 2 டேபிள் வந்து இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலா புரிய வச்சிடுறேன். சோ 2 டேபிள் வந்து நீங்க இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க வந்து இருக்கக்கூடியது 1, 2 மட்டும் தான் இருக்கு. இங்க வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. எனக்கு இப்ப என்ன ஆகும்னா, இங்க 1, 2 இருக்குல்ல. அதே மாதிரி இங்க 1, 2 இருக்குல்ல. இந்த 2 ரோ மட்டும் தான் எனக்கு ஜாயின் ஆகும். மீதி இருக்கக்கூடிய அதாவது மேட்ச் இல்லாத காலம்ஸ் இங்க ஒருவேளை வந்துட்டு 3ல இருந்து 8 வரைக்கும் இருக்குல்ல. இந்த 3ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிறது வந்து இங்க இல்ல. சோ அங்க இல்லாதப்ப என்ன ஆகும்? அந்த ரோஸ்லாம் வந்து இக்னோர் ஆயிரும். நான் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறப்ப ஈஸியா புரிஞ்சிரும். பட் சிம்பிள் இதுதான். 2 டேபிளையும் வந்து மேட்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் எனக்கு ஜாயின் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்னர் ஜாயின். நான் உங்களுக்கு வந்து
இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, புரியும் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னர் ஜாயின் பார்க்க போறோம். ஸோ இன்னர் நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ஜாயின்க்கான சின்டாக்ஸ் நான் சொல்லித்தரேன். நீங்க அப்படியே வந்து சைட் பை சைட் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல நம்ம ஒரு டேபிள்ல இருந்து டீடைல் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செலக்ட் குறி எழுதுவோமோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இங்க வந்து கஸ்டமர் அண்ட் தென் வந்து ஆர்டர் டேபிள் இல்ல. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், புரியறதுக்காக வந்து சிம்பிளா நான் அதை புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன் நானு. ஓகே. இப்போ வந்து கஸ்டமர்ஸ் அண்ட் தென் வந்து ஆர்டர்ஸ் 2 டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எப்படி கிரியேட் பண்ணேன் இதெல்லாம் வந்து நான் லேட்டரா வேற எபிசோட்ல சொல்லி தரேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின்ஸ் மட்டும் பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ 2 டேபிள் மட்டும் நான் கொரி பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு கஸ்டமர் டேபிள் தென் ஆர்டர் டேபிள் கீழ இருக்கிறது. ஓகே. கஸ்டமர் டேபிள் எனக்கு 5 கஸ்டமர் இருக்காங்க. 5 பேத்தோட நேம், 5 பேத்தோட இமெயில் இருக்கு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஆர்டர் டேபிள்ல வந்துட்டு 3 ஆர்டர் இருக்கு. அதுல வந்துட்டு எனக்கு கஸ்டமர் 1 வந்து 2 வாட்டி ஆர்டர் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் 2 வந்து ஒரே ஒரு ஆர்டர் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் அந்த 2 டேபிள் ஜாயின் பண்ணணும். ஸோ இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணா எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன் பாருங்க. ஜாயினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் சொல்லி கொடுத்துறேன். ஜஸ்ட் வந்து எப்பயும் போல நம்ம நார்மல் செலக்ட்டுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 2 டேபிள் ஜாயின் பண்ண போறேன். நீங்க ஏதோ ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இன்னர் ஜாயின்னா வந்து நீங்க என்ன டேபிள் வேணா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது தனியா போட்டுக்கிறேன். அது மேல தனியா இருந்துட்டு போகுது. இதை மட்டும் ரன் பண்றேன் ஃபர்ஸ்ட். எனக்கு இந்த கஸ்டமர் டேபிள் வந்துருச்சு. இதை வந்து நான் ஆர்டர் டேபிளோட ஜாயின் பண்ண போறேன். ஸோ என்ன பண்றதுக்கு இன்னர் ஜாயின், அதாவது ஃபர்ஸ்ட் செலக்ட் கொரி அப்படியே இருக்கணும். அடுத்தது வந்து ஜாயின் பண்றதுக்கு இன்னர் ஜாயின். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜாயினுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஜாயின் பண்ணக்கூடிய டேபிள போடணும் ஆர்டர்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்து செலக்ட் கொரி எழுதக்கூடாது. நீங்க எழுதுறதுனா எழுதலாம். பட் மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து சப் கொரியில எழுதுவாங்க. நான் சப் கொரியில லேட்டரா சொல்லி தரேன். இப்போதைக்கு வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த 2 டேபிள் ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த 2 டேபிள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னர் ஜாயினா இருந்தா வந்து நீங்க எந்த ஆர்டர்ல வேணா போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. இங்க வந்து ஆர்டர்ஸ் போட்டுட்டு இங்க வந்து கஸ்டமர் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஏதோ ஒரு டேபிளுக்கு மட்டும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டுக்கோங்க. அடுத்து டேபிள் நேம் போட்டுட்டு அடுத்து என்ன டைப் ஆஃப் ஜாயின், அது இன்னர் ஜாயின். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த 2வது டேபிள ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு நம்ம அந்த 2 டேபிளுக்கு வந்து காமனான காலத்தை வந்து இங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து அதை யூஸ் பண்ணி இதை ஜாயின் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆன் போட்டுக்கணும். ஆன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 2 டேபிளுக்கும் என்ன காமனான காலம் இருக்கு அதை வந்து இங்க ஆட் பண்றதுக்கு. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமர் டேபிள்ல இருந்து கஸ்டமர்ஸ் டாட் எனக்கு கஸ்டமர் ஐடி வேணும். ஓகே. அடுத்தது ஈக்குவல்ட்டுனா 2 டேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஆன் கண்டிஷன்ல 2 காலத்தையும் வந்து ஈக்குவல் பண்ணுவோம். சரியா? அடுத்து வந்து ஆர்டர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி அதே மாதிரி. ஸோ எனக்கு கஸ்டமர் டேபிள் இருக்க கஸ்டமர் ஐடி அதே மாதிரி ஆர்டர் டேபிள் இருக்க கஸ்டமர் ஐடி இந்த 2ஐயும் யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணிருக்கேன். சரியா? ஸோ அவ்வளவுதான், நம்மளோட ஜாயின் முடிஞ்சுது. நான் இப்போ மொத்தமா ரன் பண்றேன் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல எனக்கு கஸ்டமர் டேபிள் இருக்கக்கூடிய கஸ்டமரோட நேம் என்ன வந்திருக்கா, அதாவது கஸ்டமரோட டீடைல்லாம் வந்திருக்கா. அதே மாதிரி ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய ஆர்டர் டீடைல்லாம் வந்துருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் 3 காலம் வந்து கஸ்டமரோட டேபிள், அடுத்த 3 காலம் வந்து ஆர்டரோட டீடைல். ஸோ இது எப்படி வந்திருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் டேபிள் எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டமர் டேபிள் ஐடி 1 இருக்கு. நம்ம வந்து கஸ்டமர் டேபிள் ஆர்டர் டேபிள் இந்த கஸ்டமர் ஐடி பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ கஸ்டமர் டேபிள்ல அந்த கஸ்டமர் ஐடி 1 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 1 வந்து இங்க இருக்கான்னு பார்க்கும். ஆமா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த டேபிள் இருக்கு இந்த ரோ மொத்தமா எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த டேபிள் இருக்கு இந்த ரோ மொத்தமா எடுத்துக்கும். அது ரெண்டையும் எடுத்து ஒரே ரோவா ஜாயின் பண்ணி இங்க கொடுத்துரும். அவ்வளவுதான். இங்க பாருங்க வந்திருக்கா. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து இதே ரோவை எடுத்துக்கும். இந்த 1வே மறுபடியும் எடுத்துட்டு வேற ஏதாவது ரோவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். இதே மாதிரி தான். அதாவது இப்போ நீங்க எந்த காலம் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த காலத்தை வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்துட்டு நம்ம கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி எடுத்துக்குமா, அதே மாதிரி ஆர்டர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டேபிள்ல இருந்து கஸ்டமர் ஐடி எடுத்து இந்த 1ங்கிற நம்பர் வந்து இந்த ஆர்டர் டேபிள்ல இந்த கஸ்டமர் ஐடியில எங்காவது இருக்கான்னு பார்க்கும். எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஒவ்வொரு ரோவுக்கும் புதுசா ஒவ்வொரு ரோ கிரியேட் பண்ணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமர் ஐடி 1 வந்து ஆர்டர் டேபிள்ல ஒரு ரோல இருக்கு, மேட்ச் ஆயிருச்சு. மறுபடியும் ரெண்டு இடத்துல மேட்ச் ஆயிருக்கு. அப்ப 2 ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 2வது வாட்டி இன்னொரு ரோ வந்திருக்கு பாருங்க. ஸோ மொத்தமா வந்து கஸ்டமர் ஐடி 2 வாட்டி இருக்கனால எனக்கு ரெண்டு இடம் வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட டீடைல், பட் வந்து ஆர்டரோட ஐடி வேற, ஆர்டரோட டீடைல் வேற. நெக்ஸ்ட் வந்துட்டு 2வது கஸ்டமர் எத்தனை ஆர்டர் பண்ணிருக்காரு, ஒரு ஆர்டர் பண்ணிருக்காரு. ஸோ அந்த 2ங்கிறது வந்து ஒரு வாட்டி தான் இங்க மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த 2வது கஸ்டமரோட டீடைல் கஸ்டமர் டேபிள் இருந்து எடுத்திருக்கு. அதே மாதிரி ஆர்டர் டேபிள் இருந்து அதுக்கு ஈக்குவலண்டான ரோ எடுத்துக்கிச்சு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு 2 டேபிள் வந்து கஸ்டமரோட டேபிள்லயே வந்து ஆர்டரோட டீடைல் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இந்த மாதிரி 2 டேபிளா தனித்தனியா பிரிச்சுட்டு நமக்கு 2 டேபிள் இருந்து ஒரு டீடைல் தேவைப்படும் போது இந்த ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது, எனக்கு ஒரு டேட்டா வந்து ஒரு வாட்டி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் இந்த நம்ம ஜாயின் யூஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்றப்ப, அதாவது நம்ம வந்து இந்த டீடைல் வந்து பாக்குறப்ப மட்டும் அது எனக்கு டூப்ளிகேட் ஆகி காட்டுது. அதாவது ஒரே ரோ வந்து 2 வாட்டி காட்டுது. ஏன்னா வந்து 2 ஆர்டர் பண்ணிருக்காங்க.
ஸோ இதுக்கு தான் வந்து மெயினா ஜாயின்ஸ் யூஸ் ஆகுது. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரே டேபிள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா அந்த டேபிள்ஸ் எல்லாம் தனித்தனியா, அதாவது இந்த டேபிளுக்கு என்னென்ன டீடைல் தேவை அதை மட்டும் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். அன்னெசரியா வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நார்மலைசேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த டேபிள் வந்து நம்ம செப்பரேட் பண்ணோம்ல, பிரிச்சோம்ல தனித்தனியா, அது வந்து நம்ம எந்தெந்த சினாரியோ எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நார்மலைசேஷன்ல வந்து அவங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் அதை வந்து நான் லேட்டரா கவர் பண்றேன். பட் இப்போதைக்கு வந்துட்டு ஜாயின்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கஸ்டமர் டேபிளையும் ஆர்டர் டேபிளையும் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த ஐடி வந்து மேட்ச் ஆகுதோ அந்த ரோ மட்டும் எடுத்து கொடுக்கும். இங்க பாருங்க, இந்த 3, 4, 5 இங்க எங்கேயுமே இருக்காது பாருங்க. ஏன்னா அந்த 2 டேபிள்லயே வந்து காமனா இருந்தா தான் அது வரும், இல்லைன்னா வராது. சரியா? ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த இன்னர் ஜாயின் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஸ்டார் போட்டீங்கன்னா இந்த 2 டேபிள்ல இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்கும். சரியா? இப்போ ஒருவேளை எனக்கு வந்துட்டு கஸ்டமரோட நேம் மட்டும் வேணும். ஸோ கஸ்டமர்ஸ் டாட் நேம் எடுத்துக்கிறேன் நானு. அதே மாதிரி ஆர்டரோட அமௌண்ட் மட்டும் வேணும். ஸோ ஆர்டர்ஸ் டாட் அமௌண்ட். இப்போ ரன் பண்றேன் பாருங்க இதை. இப்போ பாருங்க எனக்கு ஸோ இந்த ஜானுங்கிற வந்து 2 ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ 2 ஆர்டரோட அமௌண்ட் தனித்தனியா இருக்கு. கெவின் வந்துட்டு ஒரே ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காரு. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் எக்ஸசைஸ் ஆட் பண்றேன். எனக்கு எப்படி வந்து அவுட்புட் வேணும்னா, இந்த கஸ்டமர் ஒவ்வொரு கஸ்டமர் வந்து மொத்தமா எவ்வளவு ரூபாய்க்கு வந்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜான் வந்துட்டு மொத்தமா வந்து 600 ரூபாய்க்கு பண்ணியிருக்காரா, கெவின் வந்துட்டு 100 ரூபாய்க்கு மட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு அவுட்புட், ஜான் வந்து 600, அடுத்து வந்து கெவின் வந்துட்டு 100. இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும். ஸோ இந்த மாதிரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லி கொடுத்தேன். குரூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதை நான் எக்ஸசைஸா கொடுக்குறதால நான் உங்களுக்கு போட்டே காமிச்சாரா, மேபி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்காக. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அவுட்புட் வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், நம்ம குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம் டேரக்டா. வெரி சிம்பிள். இங்க வந்துட்டு அது கூட வந்து குரூப்பை அட்டாச் இது ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம், இந்த நேமை பேஸ் பண்ணி. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி தேவை. ஸோ எனக்கு ஒவ்வொரு கஸ்டமர்னா கஸ்டமரோட நேம் மட்டும் எடுத்துக்கலாம் போதும் நமக்கு. ஸோ குரூப் பை கஸ்டமர்ஸ் டாட் நேம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நேம்னு தனியா போடுறதுனாலும் போடலாம், இப்படி போடுறதுனாலும் போடலாம். ஸோ அப்படி போட்டா எனக்கு என்ன ஆகும், இப்போ இந்த நேம்ங்கிறது வந்து ஒருவேளை கஸ்டமர் டேபிள் இருக்கு, ஆர்டர் டேபிள் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு எரர் அடிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக வந்துட்டு நம்ம எனக்கு எந்த டேபிள் இருக்கோ அங்கிருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டேபிள் வந்து பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ குரூப் பண்ணா எனக்கு என்ன ஆகும், இங்க கூடிய சேம் வேல்யூஸ் எல்லாம் சிங்கிள் ரோவா மாத்த ட்ரை பண்ணும். இப்போ எனக்கு ஜான் 2 ஜானை சேர்த்து எனக்கு ஒரே ஜானா மாத்த ட்ரை பண்ணும். ஓகே, அமௌண்ட் வந்து நம்ம ஒரே அமௌண்டா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்துட்டு சம் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இப்போ ரன் பண்றேன் பாருங்களேன். பாருங்க, எனக்கு ஜானுக்கு 600 ரூபா, கெவினுக்கு வந்து 100 ரூபா வந்துருச்சா, அவ்வளவுதான். ஸோ குரூப் பை எப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல. அதே மாதிரி இன்னர் ஜாயின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து கஸ்டமர்ஸ் இவ்வளவு பெருசா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப முறையா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, ஒவ்வொரு டேபிளுக்கும் நீங்க ஆலியாஸ் நேம் கொடுக்கலாம். இப்போ கஸ்டமருக்கு வந்து நான் வெறும் சீன் மட்டும் வச்சுக்கிறேன். நீங்க வந்து ஜஸ்ட் டேபிள் நேம்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த நேம் போடுறதுனாலும் போடலாம். இல்ல நீங்க வந்து ஆஸ் போட்டு போடுறதுனாலும் போடலாம். உங்க விருப்பம் எப்படி வேணா போடலாம். வெறும் சீன் போட்டாலும் தப்பு இல்ல, இல்ல ஆஸ் சீன் போட்டாலும் தப்பு இல்ல. அதே மாதிரி எனக்கு ஆர்டர்ஸ் டேபிளுக்கு வந்துட்டு ஓன்னு போட்டுக்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு கஸ்டமருக்கு போல வெறும் சி மட்டும் யூஸ் பண்ணா போதும். எனக்கு அது கஸ்டமர் டேபிள் தான் மீன் பண்ணுது. சரியா? அதாவது அந்த டேபிள் நேம் ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்றதுக்கு பதிலா எனக்கு ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து வெறும் சீன் போட்டுக்கலாம், இங்க வந்து ஓன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க சீன் போட்டுக்கலாம். பட் டேபிள் நேம் அப்படியே தான் இருக்கணும். டேபிள் நேம் பக்கத்துல எனக்கு அந்த ஆலியாஸ் நேம் இருக்கணும். சரியா? இப்போ ரன் பண்றேன், எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஓகே, புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து இன்னர் ஜாயின். அதே மாதிரி இந்த ஜாயின் பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை ஜாயின் வேணா அடிஷனல் ஆட் பண்ணிட்டே போகலாம். இங்க எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இன்னர் ஜாயின் போட்டு வேற ஏதாவது டேபிள், எக்ஸாம்பிளுக்கு இப்ப ப்ராடக்ட் டேபிள் வந்து ப்ராடக்ட் டேபிள் இல்ல, நான் போட்டு காட்ட சும்மா ப்ராடக்ட் ஆன் போட்டு இப்ப ப்ராடக்ட் டேபிள் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடியும் ஒருவேளை ஆர்டர் டேபிள் வந்துட்டு எனக்கு ப்ராடக்ட் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருந்துச்சு என்ன பண்ணும், எனக்கு மறுபடியும் வந்து இந்த ஆர்டர் டேபிளுக்கும் ப்ராடக்ட் டேபிளுக்கும் எனக்கு இன்னர் ஜாயின் மறுபடியும் அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுக்கும் அப்ளை பண்ணி அதுக்கு வரக்கூடிய ரோ டேட்டா வந்து ஒரு இடத்துல டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த டேட்டாவை எடுத்து மறுபடியும் இது கூட அட்டாச் பண்ணும், அதாவது ஜாயின் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா வந்துட்டு நீங்க ப்ராடக்ட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஐடி வந்து ஆட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சார் இங்க ஜாயின் வந்து என்ன எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எத்தனை ஜாயின் வேணா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? பட் நீங்க எத்தனை ஜாயின் ஆட் பண்ணாலும் எனக்கு அது 2 டேபிளா தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 டேபிள் எடுத்துக்கும். எடுத்து நீங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு 2 டேபிளுக்கு காமனான வேல்யூஸ்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு மேட்ச் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டேபிள்ஸ் நான் இங்க சும்மா ரன் பண்றேன் பாருங்களேன். இது எடுத்துடலாம். குரூப் இல்லாம நான் ரன் பண்ண போறேன். இப்போ இந்த டேபிள் வந்துச்சுல, ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் எடுத்து வச்சுக்காது. இந்த டேபிள்னா இந்த டேபிள் ஃபுல்லா எடுத்துக்காது, இந்த காலம்ஸ் இல்லாம எடுத்துக்கும், ஸ்டார் மொத்தமா எடுத்துக்காது, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கும். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இது கூட இந்த ஜாயினை வந்து ஆப்ரேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ராடக்ட் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ப்ராடக்ட் டேபிள் இருக்க ப்ராடக்ட் ஐடி. இப்போ ப்ராடக்ட் டேபிள் ஒரு ப்ராடக்ட் ஐடி இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் ஐடி எடுத்துக்கும். அடுத்தது எனக்கு ஆர்டர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடி. இப்போ ஆர்டர் டேபிள்ல ப்ராடக்ட் ஐடி இல்ல, ஒருவேளை இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து இங்க வந்திருக்குமா? ஸோ இங்க வரக்கூடிய இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டர் டேபிள்ல வந்து 100 ப்ராடக்ட் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 100ல வந்து ப்ராடக்ட் டேபிள்ல வெறும் 50 ஐடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 50ஐயும் வந்து இங்க இருக்கக்கூடிய 50ஓட மேட்ச் பண்ணும், அவ்வளவுதான். எனக்கு ஆர்டர் டேபிள மொத்தமா எடுத்து ப்ராசஸ் பண்ணாது. இந்த ஆர்டர் டேபிள் ஆல்ரெடி கஸ்டமரோட ஜாயின் பண்ணி என்னென்ன டீடைல் இங்க வந்திருக்கோ அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடி எடுத்து மட்டும்தான் எனக்கு அடுத்த லேபிளோட ஜாயின் பண்ணும். சரியா? அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஒவ்வொரு வாட்டி வந்து ஜாயின் பண்ணி எனக்கு டேபிள்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கும். எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ் மட்டும் எடுத்து வச்சு அந்த டேபிளை மட்டும் எடுத்து இன்னொரு டேபிளோட ஜாயின் பண்ணிட்டே போகும், அவ்வளவுதான். இந்த மாதிரி மல்டிபிள் ஜாயின்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது. சரியா? ஸோ அவ்வளவுதான் வந்து இன்னர் ஜாயின் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இன்னர் ஜாயின் வந்து உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குரூப் பை அண்ட் தென் வந்து ஹேவிங் இதெல்லாம் வந்து அடிஷனலா வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஸோ இது வந்து இன்னர் ஜாயினுக்கு நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறப்போ இது வந்து இங்க மேல போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்னர் ஜாயின் புரிஞ்சுதா? ஸோ இன்னர் ஜாயினோட நான் இந்த பார்ட்டை வந்து என் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ நான் ஃபுல்லாக தான் ஆக்சுவலாக எடுத்தேன். பட் வந்துட்டு இந்த வீடியோட லென்த் வந்து கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. நான் அதனால வந்து 2 பார்ட்டாக போடுறேன். ஸோ லெஃப்ட் ஜாயின் அண்ட் தென் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கவர் பண்ணுறேன். ஸோ இதில் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.